வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், வெளிநாட்டில் எந்த நாடாகவும் இருக்கட்டும், நான் இப்போ ஃப்ரான்ஸை பற்றி கதைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த நாடு தான் ட்ரீட்மெண்ட்டானே அதை பற்றி மட்டும் கதைக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்க புலம்பெயர்ந்த மக்கள் யாராக இருக்கட்டும், பாய்ஸோ கேர்ள்ஸோ, நீங்கள் வந்து ஊரில் இருந்து ஒருத்தர் எடுக்க போகிறீங்க மேரேஜ் மூலம்ன்ட்டு சொன்னால், நீங்கள் இந்த நாட்டுடைய வாழ்வாதாரத்தை கரெக்டாக விளங்கப்படுத்தி எடுங்கோ. ஃப்ரான்ஸ் நாட்டில் 1400 சம்பளம் எடுக்கிறதும் உண்டு தான், ஸ்ரீலங்காவில் 20,000-30,000 எடுக்கிறதும் உண்டு தான். அந்தந்த நாட்டுக்கான செலவு அந்தந்த நாட்டுக்கு. 1400 இங்கே சம்பளம் எடுத்தால் 700 யூரோ கிட்ட வாடகைக்கே போயிடும். அதுக்கு பிறகு கரண்ட் பில் அது இதுன்னு சொல்லி 1000 ரூபா அதுக்கு போயிடும். மீதி 400 ரூபா வச்சு க்ரோசரி ஐட்டமோ ஊருக்கு அம்மா அப்பா காசு அனுப்பியோ ஒரு படியனால பார்க்க முடியாது, இல்லாட்டி ஒரு பிள்ளையாலேயோ பார்க்க முடியாது. அதை விளங்கி கொள்ளணும் வர்ற துணையாக்கள். நீங்கள் எனக்கு நிறைய பேர் டிக்டாக்ல மெசேஜ் பண்ணுறீங்க, பட் இந்த நாட்டுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு இன்னும் விளங்கல. ஒரு தனிநபர், ஒரு தனிப்படியன் வந்து 300 ரூபா வாடகைக்கு இருந்து கொண்டு குடும்பத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் 300 ரூபா வாடகையோட டெலிவர் முடியுது. அங்கே நிறைய படியாக சேர்ந்துருப்போம் ஒரு வீட்டில். ஆனால் அது குடும்பம் வரும்போது அது அப்படி கிடையாது. ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கவே 700-லேருந்து 1100 ரூபாக்குள்ள காசு வேணும். அப்போ ஒரு படியன் தனியாளாக 2 வேலைக்கு போகணும். அது ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், யாரோ 2 வேலைக்கு போகணும். 2 வேலைக்கு போய் அந்த வீட்டுக்கான செலவுகளை பார்த்து தன் குடும்பத்தையும் காசு அனுப்பி மனைவியையும் பார்ப்பது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இல்லை பேலன்ஸ் பண்ணி 2 பேருமே வேலைக்கு போகணும் என்றாலும் கண்டிப்பாக அது குடும்பம் நடக்கும். ஸோ அந்த வாழ்க்கையை விளங்கி கொண்டு நீங்கள் கல்யாணமாகி வாங்கும். வெளிநாடு என்று சொன்னால் ஐஃபில் டவர் பார்ப்பதும், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறதும், ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் கிடையாது. இங்கேயும் அதே பிரச்சனைகள், அதே வாழ்வாதார பிரச்சனைகள், பொருள் விலைகள், அப்படி நிறைய பிரச்சனை இந்த நாடும் சந்திக்குது. ஸோ அதை விளங்கி கொண்டு வந்தீங்கன்னா செப்பரேஷன் வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, வைலன்ஸ் வராது, போலீஸுக்கு கேஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ், எவ்வளவு பேருக்கு மேலே இந்த கேஸ் அளவில் நான் பார்த்துருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன் கேஸே வந்த பிள்ளைகள் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே கேம்பில் போய் உட்காந்துருக்கணும். அடுத்த வீட பேச்சு கேட்டு அப்படி கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னன்றதை வடிவாக விளங்கி கொண்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நன்றி.